ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகாபிரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதயே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிருதம் அமிர்ததாரை 1243. தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம், அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். இதன் இன்றைய புதிய தலைப்பு ஆச்சாரியாளின் பாகுபாடு. கர்மானுஷ்டான விஷயமாகவோ ஆச்சாரியால் செய்திருக்க வேண்டிய பௌத்த மத கண்டனத்தில் பெரிய பாகத்தை பூர்வ மீமாம்சகரான குமாரீல பட்டர் பண்ணிவிட்டார். ஆச்சாரியாளுக்கு கர்மா என்பது முதல் படிதான். அது சித்தத்தை பரிசுத்தி செய்வதற்கு மாத்திரமே. அப்படி பரிசுத்தியான பிறகு ஞான விசாரம் பண்ணி ஞானத்தினால்தான் மோட்சமடைய முடியும் என்பது ஆச்சாரியாள் கட்சி. அதனால் முதல் படியிலேயே அடியெடுத்து வைக்க ஒட்டாமல் புத்த மதம் தடுக்கிறதே என்ற அளவுக்குத்தான் அவர் சண்டை போடுவது. குமாரீல பட்டருக்கோ கர்மானுஷ்டானம் முதல் படி மட்டுமல்ல, அதுதான் முழு மார்க்கமே. ஞானம் என்பது வேண்டவே வேண்டாம், கர்மாவினாலேயே மோட்சம் என்பது அவர் கட்சி. அதனால் அவருக்குத்தான் புத்த மதத்திடம் முழு அபிப்பிராய பேதம் கர்மா விஷயமாக இருந்தது. பௌத்தம் வைதீக கர்மாவை ஆக்ஷேபிப்பதை அவர் தீவிரமாகவும் தீர்க்கமாகவும் அலசி கண்டனம் செய்தார். ஜைமினியின் மீமாம்சா சூத்திரங்களுக்கு சபரஸ்வாமி என்பவர் செய்துள்ள பாஷ்யங்களுக்கு குமாரீல பட்டர் எழுதியுள்ள வார்த்திகங்களில் இந்த கண்டனம் நிறைய வருகிறது. சுவாமி வேண்டியதில்லை என்ற பௌத்த கொள்கையை உதயனரும், கர்மா வேண்டியதில்லை என்ற அவர்களுடைய கொள்கையை குமாரீலரும் நன்றாக தாக்கி தகர்த்தது போக பாக்கிதான் ஆச்சாரியால் செய்ய வேண்டி இருந்தது. உதயனர் ஆச்சாரியாளுக்கு கொஞ்ச காலம் பிற்பட்டு வந்தவர். குமாரீலர் ஆச்சாரியாளுக்கு சுமார் 50 வருஷம் முந்தி பிறந்திருக்கலாம். அவருடைய கடைசி காலத்திலே யுவாவாக இருந்த ஆச்சாரியாள் அவரை சந்தித்திருக்கிறார். அந்த கதையெல்லாம் பின்னால் சொல்கிறேன். அதாவது குமாரீல பட்டர் ஆச்சாரியாளின் சீனியர் கண்டெம்பரரி. ஈஸ்வரன் ஆச்சாரியாளாக அவதரிப்பதற்கு சுமார் 50 வருஷம் முந்தியே ஈஸ்வர குமாரரான குமாரசுவாமி குமாரீல பட்டராக அவதரித்து அப்பாவின் காரியத்தில் கணிசமான பங்கை தாமே செய்து முடித்து விட்டார். ஆனாலும் ரொம்ப விசித்திரமாக தோன்றும். பௌத்த கண்டனத்தில் ஆச்சாரியாளின் காரியத்தை வெகுவாக குறைத்து உபகாரம் பண்ணிய மீமாம்சகர்கள், நையாயிகர்கள், அதாவது நியாய மதஸ்தர்கள் ஆகியவர்களைத்தான் ஆச்சாரியால் நிரம்ப கண்டித்தது. நியாய மதமும் பல ஆத்மாக்களை சொல்லுவதால் ஒரே ஆத்மாவாக நிறைந்துவிடும் அத்வைத மோட்சத்தை சொல்லவில்லை. அதனால் அதை கண்டிக்க வேண்டி இருந்தது. இருந்தாலும் இந்த கண்டனம் அவ்வளவு அதிகமில்லை. ஆச்சாரியால் அதிகம் கண்டித்தது மீமாம்சையைத்தான். அதற்கு அடுத்தபடி அவர் நிறைய கண்டித்தது சாங்கிய மதத்தை. பிரம்மம் மாயை என்று வேதாந்தம் சொல்கிற மாதிரியே அது புருஷன் பிரகிருதி என்று சொல்கிற மாதிரி தோன்றும். ஆனாலும் அது வேதாந்த தாத்பரியத்துக்கு விரோதமாக போவதே. அதே சமயத்தில் அதன் வேறு சில கொள்கைகள் வேதாந்தத்திற்கும் சம்மதமானவை. இப்படி இருப்பதாலேயே அது எப்படி அத்வைதத்துக்கு வித்தியாசப்படுகிறது என்றும் அந்த வித்தியாசங்களில் உள்ள குறைபாடுகள் என்ன என்றும் நன்றாக இனம் பிரித்து காட்டி விளக்க வேண்டி இருந்தது. அதனால் சாங்கியத்தையும் மீமாம்சைக்கு அடுத்தபடி ஆச்சாரியால் நிறைய கண்டனம் செய்தார். ஆனாலும் சாங்கியம் அறிவாளிகளில் சில பேரோடு மட்டும் முடிந்து போகும் ஒரு தத்துவ சாஸ்திரம்தான். அது நமக்கு இங்கே விஷயமில்லை. ஜனங்களின் நித்தியப்படி நடைமுறை வாழ்க்கையிலேயே கலந்து வருவதான கர்மானுஷ்டானங்களை கொண்ட மீமாம்சைதான் சமூகத்தை பாதிப்பது. அதனால் அவதாரத்தின் காரியங்களில் அதுதான் முக்கியமானது. ஒரு ஸ்டேஜ் வரை கர்மானுஷ்டானம் இருந்தே ஆக வேண்டும். அது இல்லாவிட்டால் ஜீவனையும் சமூகத்தையும் ஒழுங்குமுறையில் கொண்டு வரவே முடியாது. ஆனால் கடைசி ஸ்டேஜ் வரையிலும் அதுவேதான் என்றும் பண்ணிவிடக்கூடாது. ஒரு ஸ்டேஜ் ஆன பிறகு அது போயே ஆக வேண்டும். அப்பொழுதுதான் சத்தியமான ஆத்மாவில் சேர முடியும். அதனால் ரொம்பவும் நுட்பமாக அலசி ஆராய்ந்து பார்த்து எதுவரை எந்த அளவில் கர்மானுஷ்டானங்களை கைக்கொள்ள வேண்டும் என்று நிர்ணயிக்கவும் வேண்டும். அதையே லட்சியமாக்கி விடுவதில் என்னென்ன தப்புகள் என்பதையும் சவிஸ்தாரமாக எடுத்து சொல்லி தள்ளவும் வேண்டும். நன்றாக இப்படி பாகுபாடு பண்ண வேண்டும்.
மீமாம்சையில் காரியமாக அநேகம் இருப்பதை எடுத்துக்கொள்ளும் பொழுதே சித்தாந்தமாக அதில் இருப்பதில் உள்ள ஏராளமான குறைபாடுகளையும் புரிய வைத்து தள்ளும்படி செய்ய வேண்டும். இப்படி செய்தவரே நம் ஆச்சாரியாள். கர்மானுஷ்டானம்தான் சாதாரண ஜனங்களுக்கு முடிந்தது, சாதகர்களுக்கும் அதுதான் ஆரம்பப்படி என்பதால் ஆச்சாரியாள் ஸ்ரௌத ஸ்மார்த்த கர்மாக்களை ஆதரித்து ஊக்கி வளர்த்தாலும் கூட ஞானத்தை மீமாம்சை அடியோடு தள்ளிவிட்டு கர்மாவே எல்லாமும் என்று பிடித்து கொண்டிருந்ததால் ஞானத்தையே மோட்ச மார்க்கமாக கொண்ட ஆச்சாரியாள் அதையே அதிகம் கண்டனமும் செய்ய வேண்டியிருந்தது. காலில் அடி நடக்க முடியவில்லை என்றால் மருந்து போட்டு கட்டி கொண்டால்தான் விந்தி விந்தியாவது நடக்க முடியும். அப்படித்தான் ஜன்மாந்திர கர்மாவால் அடிபட்டு நாம் மோட்ச மார்க்கத்தில் நடக்க முடியாத பொழுது கர்மானுஷ்டானத்தால் மருந்து கட்டு போட்டுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வழியில் போக ஆரம்பிப்பது. அதற்காக கால் நன்றாக சரியாகி கட்டை பிரித்து போட்டு வேகமாக நடப்பது என்பது கூடாது. எப்பவும் கட்டு போட்டு கொண்டே தான் விந்தி விந்தி போக வேண்டும் என்றால் கட்டி கட்டி வைப்பதிலேயே கட்டு புண் வந்து புறையோடி அடியோடு நடக்க முடியாமல் தான் போகும். கட்டு போன பிறகு ஞான மார்க்கத்தினால் தானே லட்சியமான மோட்சத்திற்கு சுகமாக வேகமாக போய் சேர முடியும். இவர்கள், அதாவது இந்த மீமாம்சகர்கள் இப்படி இடைஞ்சலாக பண்ணுகிறார்களே என்பதால் ஆச்சாரியால் அவர்களை நன்றாக கண்டனம் செய்ய வேண்டியிருந்தது. பழம் தரவில்லை என்று குமாரசுவாமி அப்பாவை படுத்தி உருட்டி சந்நியாசியாகி போனார் அல்லவா, அப்பாக்காரர் அவருக்கு கீழ்ப்படிந்து போகும்படி ஆயிற்றல்லவா, பதிலுக்கு இப்பொழுது அவர் சந்நியாசமே கூடாது என்று வாதம் பண்ணும் மீமாம்சகரான பொழுது அப்பா அவரை நன்றாக கண்டனம் பண்ணி ஜெயித்து காட்டிவிட்டார். அவர், அதாவது குமாரசுவாமி, இன்னொரு சமயத்திலே பிரம்மாவை ஜெயிலில் போட்டு அதன் தொடர்ச்சியாக அப்பாக்காரர் தன்னிடம் தலைவணங்கி உபதேசம் வாங்கி கொள்ளவும் பண்ணினார். இப்பொழுது அப்பா அந்த பிரம்மாவையே அவருக்கு, அதாவது குமாரீல பட்டருக்கு பக்கபலமாக மண்டனமிஸ்ரர் என்று அனுப்பினார். குமாரீல பட்டருக்கு கடைசி காலத்தில் தாமே ஞானோபதேசமும் பண்ணினார். மண்டனமிஸ்ரர் எழுதியதாக மீமாம்சை புஸ்தகம் எதுவும் கிடைக்கவில்லை. மீமாம்சானுக்ரமணிகா முதலான புஸ்தகங்கள் எழுதிய மண்டனமிஸ்ரர் இவர் இல்லை என்றும் இதே பேருள்ள இன்னொருவர் என்றும் பண்டிதர்கள் அபிப்பிராயப்படுகிறார்கள். அவர் அத்வைத புஸ்தகமாகவும் பிரம்மசித்தி என்று ஒன்று எழுதியிருக்கிறார். ஆச்சாரியாள் கொள்கைகளுக்கு அது கொஞ்சம் வித்தியாசமாக போகும். நம் கதையில் வருகிற மண்டனமிஸ்ரர் பிற்காலத்தில் ஆச்சாரிய சிஷ்யராகி சந்நியாசம் வாங்கி கொண்ட பிறகு எழுதிய அத்வைத புஸ்தகங்கள் தான் நமக்கு கிடைத்திருக்கின்றனவே தவிர அவர் பூர்வத்தில் மீமாம்சா விஷயமாக எதுவும் எழுதியதாக தெரியவில்லை. ஆனாலும் காரிய ரூபத்தில் அவர் நிறைய யஜ்ஞாதி அனுஷ்டானங்கள் செய்தும் மாற்று சித்தாந்திகளுடன் வாதச்சண்டைகள் போட்டும் அந்த மார்க்கத்தை நன்றாக விருத்தி செய்து கொடுத்திருக்கிறார். ஆச்சாரியால் அவரையும் ஜெயித்து அதோடு நிற்காமல் அவருக்கு சந்நியாசம் கொடுத்து தம்முடைய பிரதான சிஷ்யர்களில் ஒருவராக ஆக்கிக் கொண்டார். அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி பெரியவா சரணம், மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி.